தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையில் நாளை முதல் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது. வடமத்திய சப்ரகமுவ, தென் மத்திய வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டன. கண்டி, நுவரெலியா பிரதான வீதியின் சங்குவாரி பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நிலவிய மழையுடன் கூடிய வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தலமாக்கலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட டயகம, அக்கரப்பத்தனை, மன்றாசி, ஹோல்புருக், கெமராயா உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. போன 7-8 மாதத்துக்கு முன்னுக்கு வந்த ஒரு வெள்ளத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். இப்போவும் பாருங்கள் 2-2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே உருளைக்கிழங்கு வாங்கி போட்டிருந்தோம். அதுவும் முளைப்பு கட்டின பிற்பாடு பெரிய மழை வந்து எல்லாம் வெள்ளத்தில் போயிடுச்சு. இன்றைக்கி அவ்வளவும் இந்த வெள்ளம் பெருக்கலான எல்லாம் அவ்வளவும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதுகளை நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த மரக்கறியை திருப்பி பிடிங்கி கொடுக்கறதுக்கும் இயலாது. எல்லாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி எங்களுக்கு நிலைமை வந்து சரியான மோசமாக இருக்குது. நாவலப்பிட்டி, கல்லோயா பகுதியைச் சேர்ந்த மக்கள் பஸ்பாகே கோரளை பிரதேச செயலகத்துக்கு செல்லும் வீதியை மறித்து இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். 2023ஆம் ஆண்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தால் கல்லோயா பகுதியைச் சேர்ந்த 10 பேரின் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வலியுறுத்தி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தற்காலிக தீர்வெல்லாம் வேணாம். அரிசி, பருப்பு இதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தரமான வீடு தேவை. நாங்கள் இந்த நாட்டின் பிரஜை. இப்போ எங்கள் வீடு வாசம் உடஞ்சி 3 வருஷம் ஆயிடுச்சு. நடு வீடெல்லாம் உடஞ்சிருக்கு. எங்களுக்கு படுக்கிறக்கோ எங்களுக்கு உடுப்பு மாற்றிக்கிறோ கூட இடம் இல்லை. எங்களுக்கு நிவாரணம் வேணாம். எங்களுக்கு வீடு மட்டும் எங்களுக்கு சரக்கடித்தாங்க. இதன்போது நாவலப்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சம்பவ இடத்துக்கு வருகை தந்து எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து பஸ்பாகே பிரதேச செயலாளர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் வரவழைத்து பிரச்சினையை தீர்ப்பதாக உறுதியளித்ததன் பின்னர் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டு கடந்த 8 மாதங்களாக நிவாரண முகாமில் தங்கியிருந்த 35 குடும்பங்களுக்கு தற்காலிக வீடுகள் இன்று கையளிக்கப்பட்டன. நுவரெலியா மாநகர சபை விளையாட்டு மைதானத்தில் நுவரெலியா மாவட்ட செயலாளர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிரந்தர வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வரை அவர்களுக்கு தங்குவதற்கான அனைத்து வசதிகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. நிகழ்வில் நுவரெலியா பிரதேச செயலாளர், மாநகர சபை உறுப்பினர்கள், இராணுவத்தினர், விமானப்படையினர், மாநகர சபை ஊழியர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 8 மாதமாக நாங்கள் இந்த சினிசிட்டா ஹாலில் தான் இருந்தோம். மழையில் சிலிப்பாகி இந்த 8 மாதமாக எங்களை வச்சு அங்கே சாப்பாடு கொடுத்து எல்லாமே எந்த ஒரு குறை இல்லாமல் ஜனாதிபதி பார்த்துக்கிட்டாரு. இப்படி ஒரு வீடு திட்டம் கொண்டாந்து கட்டி கொடுத்து இப்போ இன்றைக்கி எங்களை குடியேற வச்சுருக்காங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. கனவுக்கு பிறகு எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். எங்கள் வீடு ஒன்று கிடைச்சிருக்குது எல்லாருக்கும், ஒரு 35 குடும்பத்துக்கு. இதுக்கு பிறகு எங்களுக்கு பெரிய வீடு வழங்குவதாக வாக்கு கொடுத்துருக்கிறாங்க.